சதுசேயரை கடிந்து கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வாசிக்கவில்லையா? இதெல்லாம் நீங்க வாசிக்கவில்லையா? அவங்க ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு பிரச்சனையும் எழுப்பும் போது, இது ஏற்கனவே எழுதியிருக்கிறப்பா, நீங்க வாசித்திருந்தீங்கன்னா இதுக்கு நான் எப்படி முடிவு சொல்வேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வாசிக்கல, நீங்க அறியல. சில பேர் இது தேவ சித்தமா பாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட போய் தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லணும், யாராவது வெளிப்படுத்தணும். இன்னைக்கு சில பேர் தண்ணி குடிக்கணுமா, டீ குடிக்கணுமா, காப்பி குடிக்கணுமா, இதுக்கெல்லாம் கூட தேவ சித்தம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. வெளியே போகணுமா, வரணுமா, எப்படி தேவ சித்தத்தை அறிகிறது? ஒவ்வொருத்தருக்கா பேர் சொல்லி, சில பேர் விசேஷமாக நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போனால் அங்கே ஒரு நோய் சில பேரை பிடிச்சிருக்கு, ஆவிக்குரிய நோய். என்ன நோயின்னு கேட்டால் முன்னால் வந்து ஜெபிக்க வருவாங்க. எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டால், பாஸ்டர் கர்த்தர் உங்கள்கிட்ட என்னை பற்றி ஏதாவது சொன்னார்னா சொல்லுங்க பாஸ்டர். நான் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கணும், நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர். நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு மனிதன் வேதத்தோடு நேரத்தை செலவழிச்சிருந்தா சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவனை வழி நடத்துவார்.